12ஆம் வகுப்பு படிச்சு முடிச்சு 10 நண்பர்கள் பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்சதும் இதுதான் லாஸ்ட் டைம் நம்ம எல்லாரும் சேர்ந்து அவுட்டிங் போறோம்னு முடிவு பண்ணாங்க. அந்த டீம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். எங்க போனாலும் ஒன்னாதான் போவாங்க, என்ன பண்ணாலும் ஒன்னாதான் பண்ணுவாங்க. ஒரு நாள் காலையில எல்லாரும் சேர்ந்து ஒரு பழைய கோட்டை பக்கத்துல இருந்த குளத்துக்கு போறாங்க. அங்க குளிச்சுட்டு ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு பிளான். மதியம் வெயில் அதிகமா இருந்ததால எல்லாரும் குளத்துக்குள்ள இறங்குறாங்க. ராகுல் மற்றும் அருணுக்கு ஸ்விம்மிங் நல்லா தெரியும். ராகுல் கொஞ்சம் ஆழமான இடத்துக்கு போயிட்டு நீச்சல் அடிக்கிறான். சில செகண்ட்ஸ் கழிச்சு திடீர்னு தத்தளிச்சு டே ஹெல்ப்னு கையசிக்கிறான். ஆனா மத்தவங்க இவன் பிராங்க் பண்றான்னு நினைச்சு கவனிக்காம விட்டாங்க. சில நிமிஷம் கழிச்சும் ராகுல் மேல வராததால எல்லாருக்கும் சந்தேகம் வருது. அவசரமா தேட ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு குளத்தோட ஒரு மூலையில அவன் பாடி கிடக்குது. மேல எடுக்கும் போது கூட ரொம்ப கஷ்டமா தான் எடுத்தாங்க. அந்த ஒரு நிமிஷம் தான் எல்லாரோட வாழ்க்கையும் மாத்திடுச்சு. ராகுல் வீட்டில் நடந்த அழுகை, அவன் அம்மா கத்தி அழுத சத்தம், அப்பா அமைதியா உட்கார்ந்து இருந்தது, இதெல்லாம் அந்த 9 பேரையும் உள்ளுக்குள்ள உடைச்சு போட்டுருச்சு. அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை முழுக்க மாறி போச்சு. இரவு தூங்க முடியாது. கண்களை மூடினாலே ராகுல் டே ஹெல்ப்னு கூப்பிடுற அந்த காட்சி தான் நினைவுக்கு வரும். ஒரு நாள் எல்லாரும் மறுபடியும் அந்த குளத்துக்கு போய் அந்த இடத்துல அமைதியா நிக்கிறாங்க. அப்போ ஒருத்தன் கண்ணீர் விட்டுக்கிட்டு நாம அன்னைக்கு அவனை காப்பாத்திருக்கலாம்டான்னு சொல்றான். அந்த ஒரு வார்த்தைக்கு பிறகு எல்லாரும் தலை குனிஞ்சு நிக்கிறாங்க. அது அவங்களோட கில்ட். ஒரு உயிர் போன பிறகுதான் தன்னோட தப்ப உணர்றதுல அர்த்தமே கிடையாது. அந்த ஒரு நிமிஷம் உதவி பண்ணாம விட்டதால ஒரு நண்பனை இழந்துட்டாங்க.